ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செடி நல்லா பூ காய் எல்லாம் நல்லா பூக்க காய்க்க ட்ரிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுப்பு சாம்பல், வேப்பம் புண்ணாக்கு, காம்ப்ளெக்ஸு, மண், சாம்பல் எல்லாம் சேர்த்து இது 4 பொருளையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கணும். இந்த இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுடணும். அப்புறமா எடுத்து இது 3த்தையும் சாம்பல், இந்த வேப்பம் புண்ணாக்கு, மண் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து கலக்கிக்கணும். கலந்து நம்ம ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நல்லா அந்த மண்ணெல்லாம் கலக்கி எடுத்துகிட்டு இது மாதிரி கலக்கி வச்சுட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதிலே மண்ணும் சேர்க்கணும். சேர்த்து எல்லா செடிக்கும் கொடுத்தீங்கன்னா மண் நல்லா வளமாக்கும். வேர்ப்புழுலாம் போயிடும். நல்லா மண் வளமாகும். இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டுட்டு அந்த மூடாக்கு அது இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் நார், இதெல்லாம் இந்த மாடி மேலே வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் அது கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கினா செடி நல்லா செழிப்பாக வரும். நீங்கள் அது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி போட்டு விட்ருங்க. மண் கொஞ்சம் போட்டு விடுங்க. அது மேலே தண்ணி விடாமல் கைவிடாமல் தண்ணி அப்பப்போ போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் செடி நல்லா நம்ம உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாம விட்டோம்னா செடியெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும், மொத்தம் செத்து போயிடும் செடிங்கள்லாம். நீங்கள் தண்ணி நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி உரம் போடுற அன்றைக்கி இப்போல்லாம் வெயில் காலம், காலையிலையும் ஊற்றுங்க, ஈவினிங்கும் ஊற்றுங்க. 2 வேளையும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா செழிப்பாக வரும். இது பட்டன் ரோஸு. இது கொடி நிறைய போயிட்டே இருக்குது. ஆனால் பூ எப்போவோ ஒன்று வைக்க, அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு உரம் பத்தாது இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு இப்போ உரம் போட்டேன். அது எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இப்போது இந்த காய் செடிக்கும் போடுறேன் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ஆர்கானிக்காக தான் போட்டிருந்தேன். இப்போது நான் கலந்த ஒரே ஒரு உரம் அந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். இந்த முறை 3த்தையும் கலந்து போட சொன்னாங்க. நல்லா காய்க்கும் பூக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு போட்டிருக்கேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் அந்த சாம்பலெல்லாம் வேர்ப்புழு எதுவும் இருக்காது. எல்லா செடியும் நல்லா செழிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போது நான் போட்டுட்ருக்கிறது இந்த அடுப்பு சாம்பலும், இந்த இது வரைக்கும் நான் போட்டிருந்தது அடுப்பு சாம்பலும், அந்த வேப்பம் புண்ணாக்கு, இந்த இலைத்தழை இதெல்லாம் ஊற வச்சு உரமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ செடிங்க நல்லா வரட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இதை எடுத்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இதை அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் வெளியில் மேலே அந்த காய்கறி செடிங்களுக்கு மேலே மட்டும் தெளித்து விடாதீங்க. அது பாருங்கள், அந்த மிளகா பூச்சி கடித்து இதுவாகிட்டு ஸ்பாயில் எல்லாம் கீழே உழுந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி இருக்கும்போது நான் அந்த செடிக்கு அந்த சாம்பலெல்லாம் போடவே இல்லை. அதனால் அப்படி இருக்குது ஃபுல்லாக. அதனால் அந்த புழுங்கெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த செடி அந்த காயெல்லாம் கீழே கொட்டுது. அதனால் நீங்கள் அதை தெளிக்கிறது மட்டும் சாம்பல் தெளிங்க. நான் சாம்பல் தான் ஆர்கானிக்காக சாம்பல் மட்டும்தான் தெளிப்பேன். அந்த வேருக்கு மட்டும் நல்லா பூக்கணும் காய்க்கணும்னா இந்த மாதிரி 4 பொருளும் கலந்துக்குங்க. அடுப்பு சாம்பல், காம்ப்ளெக்ஸு இதில் கலந்தது, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, மண், இது 4த்தையும் போட்டு கலந்து நல்லா கலக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்து தண்ணி மட்டும் கைவிடாமல். இந்த வெயில் காலம் நான் மூடாக்கு போடுறத பற்றி உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் போடுறேன். நீங்கள் இந்த அடுப்பு சாம்பல் இந்த 3 பொருள் ப்ளஸ் சாம்பல், மண்
இது மொத்தம் சேர்த்தா 4 பொருள். இதை வந்து கலந்து எல்லா செடிக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொடுங்க. கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் செடி நல்லா வளமாக இருக்கும். தண்ணி ஊற்றிடணும். தண்ணி வந்து நல்லா ஊற்றணும். இல்லை நீங்கள் இது மாதிரி செடிக்கு பிரச்சனை. அதனால் நல்லா பூ பாருங்க. இது எவ்வளோ பூ பூக்குது எல்லாத்துக்கும். இந்த வேருக்கு போடுங்க. கனகாமரமும் அதிலே தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் மேலே தெளிக்கக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த காட்டினேன் இல்லை பதியம் போட்ட செடி, அதெல்லாம் பார்த்தீங்களா? அது பதியம் போட்டது. எதுவும் இல்லை, என்னது காம்ப்ளெக்ஸ் வெட்டிட்டு இன்னொரு செடி அதிலே வந்து எந்த எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பதியம் போட்ட செடிக்கு மேலே மட்டும் காய் செடி தெளிக்காதீங்க. உரத்தெல்லாம் காட்டாமல் இந்த பக்கம் தள்ளியே போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து தேங்காய் நார் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கனால தண்ணி நல்லா அதனால் நீங்கள் மாதிரி கொடுங்க. பாருங்க, நிறைய மொட்டு காய் செடிகளுக்கு மட்டும் கெமிக்கல் உரம் எதுவுமே போட்டதுனால நல்லா மொட்டு வச்சிருக்கு. இந்த இது மேலே பூக்குது காய்க்குது மேலே படாத மாதிரி. கத்திரி செடி என்னன்னு தெரியல, வேர் அது மேலே வந்து இந்த செடிக்கும் போட்டுட்டேன். நம்ம வெயில் காலத்துக்கு மூடாக்கு போடணும். அதிகமாக எதுவுமே போடக்கூடாது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சாம்பல் கொஞ்சம் அதிகமாக தெளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து அந்த குருத்து பக்கம் வந்து வாடின மாதிரி இருக்குது. அதனால் எதுவுமே அளவோடு போடுங்க, அளவுக்கு அதிகமாக போடாதீங்க. எல்லா செடிக்கும் இந்த மாதிரி அவசரத்தில் அள்ளி தெளிச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு போலகுது, கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. எப்பவுமே செடிங்களுக்கு கம்மியாக தான் போடணும். அதனால ஒரு முறை கொஞ்சம் கம்மி போட்டோன்னா அதிகம் போட்டோன்னா வெயிலுக்கு தாங்கும். வெயில் தாங்கக்கூடியது இது. அதனால தேங்காய் நார் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் தான் போடுறேன். பாருங்க, நல்லா வரும் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி வருதுன்னு தெரியல. இது எல்லாம் ஒன்றா கலந்து ஆட் பண்ணது வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ரா போட்டது இதில் என்னன்னா டிஏபி மட்டும் தான். காம்ப்ளெக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா புதுசாக எடுத்துன்னு வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன். போட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இருக்கட்டும், தண்ணி ஊற்றிடாத, திட்டமாக தண்ணி ஊற்றுங்க. இனிமே இதில் இருக்கிற உரம்லாம் வெளியில் போகாமல் தண்ணி ஊற்றுங்க. இது மாதிரி செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் செய்கிற மாதிரியும் நான் செய்கிறேன். எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். நான் செய்கிறது கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள். பாருங்க, அதில் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. அப்பப்போ நான் அறுத்தும் வச்சுனே இருக்கேன், காய்ச்சினே இருக்குது. இந்த வெயிலுக்கு என்ன ஆகும்னு தெரியாது.